பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 7 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, தேவைகளை அற்புதமாக சந்தித்து, நம்மை அதிசயமாய் வழிநடத்தி இந்த 8ஆம் மாதத்தை காணும்படியாக கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆடியோ செய்தியின் மூலம் உங்களுடன் பேசுகிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மிகுந்த சந்தோஷத்தையும் தருகின்றது. இந்த மாதத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகும் பெரிய காரியங்களை குறித்து நினைக்கும் போது என் உள்ளம் மகிழ்ச்சியில் சிலிர்க்கின்றது. காரணம், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய தயவை பார்க்க போகின்றீர்கள். இந்த மாதம் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தேவனுடைய நன்மையை பார்க்க போகின்றீர்கள். இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை பார்க்க போகின்றீர்கள். எனவே உங்களை எதிர்க்கின்ற காரியங்களை நினைத்து, உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் பிரச்சனைகளை குறித்து, உங்களை தடை செய்கிற எதிரிகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். காரணம், அவைகள் எல்லாம் மறக்கப்பட்டு போக போகிறது. மாத்திரமல்ல, மறைந்து போகும் கருமேகங்களைப் போல உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவைகள் காணாமல் போய்விடும். ஏன் தெரியுமா? உங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அருமையான இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். ஏசாயா 55:12 நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பாரத்தோடு இருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தின் காரியங்களை குறித்தா? உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்தா? உங்கள் சரீர பலவீனத்தை குறித்தா? வேலை, தொழில், பண நெருக்கடியை குறித்தா? அல்லது நீங்கள் உண்மையாக செய்து கொண்டிருக்கும் ஊழியத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு மேன்மையையும் என்னால் பார்க்க முடியவில்லையே என்பதை குறித்தா? தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீரின் பாதையில் நடந்திருக்கலாம், ஆனால் இனி நீங்கள் மகிழ்ச்சியோடு வெளியே புறப்பட்டு போக போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் பயத்தின் பாதையில் நடந்திருக்கலாம், ஆனால் இனி நீங்கள் தலை நிமிர்ந்து வெளியே புறப்பட்டு போவீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் குழப்பத்தின் பாதையில் நடந்திருக்கலாம், ஆனால் இனி நீங்கள் நம்பிக்கையுடன் வெளியே செல்வீர்கள். எனவே நம்புங்கள், நல்ல நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. கெட்ட நாட்கள் முடிய போகிறது. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். உங்கள் எதிரிகளும் பகைவர்களும் உங்களை விட்டு ஓடியே போவார்கள். உங்களை கட்டி வைத்திருக்கின்ற இருள் நீங்க போகின்றது. தேவனுடைய மகிமை உங்கள் வழியை நிரப்ப போகிறது. எனவே இந்த மாதத்தில் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆம், அதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான 8வது மாதமான ஆகஸ்ட் 2024க்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வேதத்தில் எண் 8 என்பது புதிய ஆரம்பம், பிரகாசமான எதிர்காலம், புதிய எல்லைகள் மற்றும் புதிய வாழ்க்கையை குறிக்கின்றது. எண் 8 வேதத்தில் 73 முறை வருகின்றது. எண் 8 ஒரு சமநிலையான வாழ்க்கை, வளமையான வாழ்க்கை, செழிப்பு மற்றும் வெற்றியை குறிக்கிறதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். உங்களுக்கு சொந்தமான ஒன்றையும் நீங்கள் இழக்கப் போகிறதில்லை. ஆனால் ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். காரணம், இந்த மாதம்
எப்படி இருக்க போகிறது என்றால், முதலாவது, தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை பார்க்க போகும் ஒரு மாதம் இது. 1 பேதுரு 3:20 சொல்கிறது, நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோടെ காத்திருந்த போது அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நோவாவின் காலத்தில் உலகம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மேலும் நோவா, அவரது மனைவி மற்றும் அவரது 3 மகன்கள், அவர்களது மனைவிகள் என மொத்தம் 8 பேர் தேவன் நோவாவுக்கு பேழையை கட்டும்படி கட்டளையிட்டபடி நோவா கட்டிய அந்த பேழையில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டனர். வேதம் நோவாவை குறித்து நீதிமான் என்று சொல்கிறது. அவர் நீதியுள்ள ஒரு மனிதர். அவர் பேழையை கட்டத் தெரிந்த ஒரு தச்சர் அல்ல, அவர் ஒரு விவசாயி. தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லியபடி பேழையை கட்டி தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே விலங்குகளையும் பறவைகளையும் ஜோடி ஜோடியாக பேழைக்குள்ளே சேர்த்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை அறிந்திருக்கின்றார். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கின்றார். நீங்கள் நோவாவை போல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறபடியால், நோவாவை போல தேவனை நம்பி இருக்கிறபடியால், நீங்கள் நோவாவை போல தேவனுடைய வாக்கு தத்தங்களை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறபடியால், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆதியாகமம் 8:16-18 சொல்கிறது, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். ஆம், தேவன் உங்களை பெருக பண்ண போகின்றார். அதனால் உங்கள் பெயர், உங்கள் புகழ் பிரஸ்தாபமாகும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். அதனால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவன் உங்களை பலுகி பெருக பண்ண போகின்றார். அதனால் நீங்கள் செல்வம், ஆரோக்கியம், சமாதானம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள். நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் வெளியே வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியதைப் போல தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து சுதந்திரமாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான நேரம் இது. நீங்கள் உங்கள் துக்கங்களிலிருந்து வெளியே வந்து மகிழ்ச்சி நிறைந்த புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான நேரம் இது. நீங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கின்ற இருளிலிருந்து வெளியே வந்து தேவனின் மகிமையால் நிரப்பப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான நேரம் இது. எனக்கு அன்பானவர்களே, நோவாவின் மகன்களைப் போலவே நீங்களும் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள், உங்களை சுற்றியுள்ள எதிரிகள், உங்களை சுற்றியுள்ள தோல்விகள், மேலும் நீங்கள் கேட்கின்ற கெட்ட செய்திகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? ஒருவேளை உங்கள் தற்போதைய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையின் முடிவாக உங்களுக்கு தோன்றலாம். உங்கள் தற்போதைய சூழ்நிலைகள் உங்கள் கனவுகளின் முடிவாக தோன்றலாம். உங்களின் தற்போதைய சூழ்நிலைகள் நீங்கள் எடுத்த உங்கள் உண்மையான பிரயாசங்களின் பரிதாபமான முடிவாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நம்முடைய தேவன்
உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒன்றை செய்ய போகிறேன். அது நீங்கள் இதுவரை எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்க போகிறது. நீங்கள் இதுவரை ஜெபிக்காத ஒன்றாக இருக்க போகிறது. நீங்கள் இதுவரை உங்கள் மனதில் நினைக்காத ஒன்றாக இருக்க போகிறது. ஆம், தேவன் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் வியாபாரத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் பணியிடத்திலே, வேலை மற்றும் தொழிலிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாகவும், ஒரு புதிய ஆரம்பமாகவும், ஒரு புதிய அத்தியாயமாகவும் இருக்க போகின்றது. இரண்டாவதாக, தேவனுடைய தயவையும் தேவனுடைய வழிகாட்டுதலையும் பார்க்க போகும் ஒரு மாதம் இது. எசேக்கியேல் 43 அதிகாரம் 26 27 வசனங்கள் சொல்கிறது, 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யூத கலாச்சாரத்தின்படி தேவனிடத்தில் பரிகாரம் செய்வது என்பது ஒருவருடைய இருதயத்தையும் வாழ்க்கையையும் தேவனிடம் ஒப்படைப்பதன் அடையாளமாகும். தேவனோடுள்ள தனிப்பட்ட உறவை மீட்டெடுக்க விரும்பும் ஒருவருடைய இருதயத்தில் உண்டாகும் மாற்றத்தையும் இது குறிக்கின்றது. ஆம், இந்த 7 நாட்கள் பலிபீடத்தை தயார் செய்யும் அல்லது தேவனுக்கு முன்பாக தன்னை சுத்திகரித்து தயார்படுத்தும் ஒரு சடங்கு ஆகும். இப்படியாக செய்யும் போது 8வது நாளில் ஒரு காரியம் நடக்கின்றது. ஆம், ஆசாரியன் சர்வாங்க தகன பலிகளையோ அல்லது சமாதான தகன பலிகளையோ செலுத்தும் போது அதை பார்க்கின்ற தேவன் அதை ஏற்றுக்கொள்வது மட்டுமன்றி அந்த பலி எதற்காக செலுத்தப்பட்டதோ அந்த வேண்டுதலுக்கான பதிலையும் அளிக்கின்றார். ஆம், நீங்கள் தேவனுக்கு முன்பாக தகுதியான பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணி தேவனிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு திரும்பும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரி செய்ய வேண்டிய தேவையான திருத்தங்களை சரி செய்யும் போது நீங்கள் தேவனுக்கு முன்பாக தகுதியானவராக உங்களை தயார்படுத்தும் போது நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை ஒப்புக்கொடுக்க தயாராகும் போது அவருக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக நிற்கும் போது உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்யும்படி மூடிய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக கடின இருதயத்தோடு இருந்த மனிதர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்காக திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆம், பரலோகத்தின் வாசல்கள் உங்களுக்கு முன்பாக திறந்திருக்கும். உங்களுக்கு பதில் கொடுக்கும்படி தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உங்கள் ஜெபங்களை கேட்கும்படி தேவனுடைய செவிகள் திறந்திருக்கும். எனவே உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. உங்களுடைய காத்திருப்பின் நாட்கள் முடிந்து விட்டன. ஏனெனில் உங்கள் ஜெபங்களுக்கான பதிலை நீங்கள் சீக்கிரத்தில் பார்க்க போகிறீர்கள். உங்கள் அழுகையின் நாட்கள் முடிந்து விட்டன. ஏனெனில் உங்களை கட்டி வைத்திருக்கிற காரியங்களிலிருந்து சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு விடுதலையை பார்க்க போகிறீர்கள். உங்கள் முறுமுறுப்பின் நாட்கள் முடிந்து விட்டன. ஏனெனில் உங்களுக்கான அதிசயத்தை நீங்கள் சீக்கிரத்தில் பார்க்க போகிறீர்கள். மூன்றாவதாக, தேவன் உங்களுக்காக திட்டமிட்டுள்ள
நன்மையை பார்க்க போகின்ற ஒரு மாதம் இது. யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட கொடிய வேதனையை கண்கூடாக பார்த்தவர்கள். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்ததை நேரில் பார்த்தவர்கள். ஆகவே இதுவே தங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு, தங்கள் மகிழ்ச்சியினுடைய முடிவு, தங்கள் கனவுகளுடைய முடிவு, தங்கள் ஊழியத்தினுடைய முடிவு என்று நினைத்தார்கள். ஆனால் சிலுவையில் மரித்து அவர் வாக்களித்தபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உயிரோடு வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 8வது நாளில் அவர் தனது சீஷர்களை சந்தித்த போது அது அவர்களுக்கு அவர்கள் இழந்து போன நம்பிக்கையை மறுபடியும் கொடுத்தது. அது அவர்களுக்கு அவர்கள் இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் கொடுத்தது. அது அவர்களுக்கு அவர்கள் இழந்து போன நிம்மதியை மறுபடியும் கொடுத்தது. மாத்திரமல்ல, அவர்கள் மனநிலையில் இது முடிவல்ல, ஆனால் ஒரு புதிய ஆரம்பம் என்ற மாற்றத்தையும் தந்தது. எனக்கன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் மரித்து போனதை போல தோன்றுகிறதோ, தேவன் உங்களுக்காக அதை மீண்டும் உயிர்ப்பிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் முடிந்து போனதை போல தோன்றுகிறதோ, தேவன் உங்களுக்காக அதை மீண்டும் தொடங்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் கடினமாக தோன்றுகிறதோ, தேவன் உங்களுக்காக அதை மீண்டும் சாத்தியமாக்குகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, எனவே நீங்கள் இந்த மாதத்தில் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு மரித்து போன சூழ்நிலைகளையும் தேவன் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு முடிந்து போன சூழ்நிலைகளையும் தேவன் உங்களுக்கு சாதகமாக மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு முடிந்து போன சூழ்நிலைகளையும் தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். எனவே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், சந்தோஷமாக இருங்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான மாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். காரணம், தேவன் உங்களுக்கு முன் அற்புதமான நாட்களை, நன்மையான நாட்களை வைத்திருக்கிறார். இந்த மாதம் சாட்சியின் மாதமாக நினைவு கூறப்பட போகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகின்ற மகத்துவமான காரியங்களை நீங்கள் சாட்சியாக சொல்ல ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சி தருகிற வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் வடிக்கிற கண்ணீரின் பாதையை, நெருக்கத்தின் பாதையை, கலக்கத்தின் பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்களை சூழ்ந்திருக்கிற சத்துருவின் சூழ்ச்சிகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எதிர்பார்த்தது ஒன்று, விரும்பினது ஒன்று, ஆனால் நடக்கிற காரியங்களோ ஒன்று என்று மன ரீதியாக, உடல் ரீதியாக கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என் பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் இல்லை, என் கடினமான உழைப்புக்கு ஏற்ற மேன்மை கிடைக்கவில்லை, என் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை, எல்லாருக்கும் முன்பாக ஒரு கேலியான ஒரு பாத்திரமாக இருக்கிறேன், மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? மனம் தளர்ந்து இருக்கிறீர்களா? இது மாறாது, இது முடியாது, என் தலைவிதி என்று எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சமாதானத்தின் பாதை ஊடாக
உங்களை கடக்க வைக்க போகிறார். என் அன்பு தேவச்சனமே, இதுவரைக்கும் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் அழுதிருக்கலாம், அநேக காரியங்களை குறித்து நீங்கள் புலம்பிருக்கலாம், அநேக காரியங்களை குறித்து பயந்திருக்கலாம். ஆனா இனிமேல் இதுவரைக்கும் கடந்து செல்லாத சமாதானத்தின் பாதை, மகிழ்ச்சியின் பாதை, உங்கள் வெட்கத்துக்கு ஈடாக இரட்டத்தனியான பலனை பார்க்கிற பாதை, நீங்கள் விதைத்த விதைகளின் பலனை கம்பீரத்தோடு அறுக்கிற பாதை ஊடாக ஆண்டவர் நடத்த போகிறார். பின்னிட்டு போவதில்லை, பின்னிட்டு நீங்கள் வெறும் கையோடு திரும்பி செல்வதில்லை. ஆனால் நீங்கள் முன்னோக்கி செல்வீர்கள், தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். உங்களை அற்பமாக ஏளனமாக பேசின அதே மக்களுக்கு முன்பாக கம்பீரித்து நடக்க போகிறீர்கள். நீங்கள் அழுத நாட்கள் முடிந்து விட்டது, நீங்கள் கண்ணீர் விட்ட நாட்கள் முடிந்து விட்டது. இந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக உங்களை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களை தேவன் ஒரு மாறுதலை, ஒரு திருப்பத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு மேன்மையை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் கட்டிட போவது நிச்சயம். ஒரு புதிய துவக்கத்தை கட்டிட போகிறார், ஒரு புதிய மாறுதலை கட்டிட போகிறார். இதுவரைக்கும் பார்க்காத மேன்மையை, நன்மையை உங்கள் கண்கள் காணும்படி செய்ய போகிறார். சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக, ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக உங்களை வைக்க போவது நிச்சயம். ஆதலால் தற்போது இருக்கும் நிலையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, மக்கள் பேசுகிறதை பார்த்து கலங்க வேண்டாம். மரணத்தை ஜெயித்த தேவன் அவர் உங்களை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். அவர் மரணத்தை மேற்கொண்டு இன்று உயிரோடு இருக்கிறது உங்களுக்காகத்தான், உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறதுக்காக தான், உங்களை குறித்திருக்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறதுக்காக தான், அவர் உங்களுக்கென்று கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறது தான். ஆதலால் நீங்கள் கடந்து செல்கிற இந்த போராட்டம் தனிமையில் இல்லை, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கைகளை பிடித்து உங்களுக்கு முன்பாக மேன்மையை காணும்படி முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். ஆதலால் கடந்து சென்ற ஏமாற்றங்களை தோல்வி எண்ணி கலங்க வேண்டாம். உங்கள் கரங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அதை சீர்படுத்துவார், சரிப்படுத்துவார், பக்குவப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஆதலால் நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறது நீ பார்க்க போகிறீர்கள். அன்பு மிரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. நீ வாக்கிலே உண்மை உள்ளவர் என்று நிரூபிக்க போகிறேன். வாக்கு தத்தங்களை தந்தவர், அதன்படி செய்கிற தேவனா இருக்கிறீர் என்று காண்பிக்க போகிறேன். உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய சார்ந்திருக்கிற மக்களை, ஜனத்தை வெட்கப்பட்டு போகாதபடி அவர்கள் வெட்கத்துக்கு ஈடாக இரட்டத்தனியான பலனை தருகிறவர் என்று அவர்கள் காணட்டும். சத்துருக்கள் காணட்டும், அவருடைய சுற்றி இருக்கிற மக்கள் காணட்டும். ஆம் சுவாமி, யாவருடைய கண்கள் காணபடி அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னேன். அப்படியே செய்ய போகிறேன். அவர் வெட்கத்துக்கு ஈடாக இரட்டத்தனியான பலனை காண்பிக்க கிருபை செய்ய போகிறேன். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் விதைத்த விதை வீண் போகாது, நீங்கள் எடுத்த பிரயாசம் வீண் போகாது. நீங்க நம்பி இருக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடுங்க, பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இந்த ஆடியோ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். God bless you. Amen. Amen.